நேற்று நடந்த இந்தியா vs ஸ்ரீலங்கா தேர்ட் ஓடிஐ மேட்ச்சில் இந்தியா மோசமாக தோல்வி அடைஞ்சிட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னா, டாஸை ஜெயிச்ச ஸ்ரீலங்கா கேப்டன் அசலங்கா பேட்டிங் சூஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த நிஷங்காவும் பெரேராவும் 89 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட, அதுக்கப்புறமா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி கடைசியில் 248 ரன்ஸ் டார்கெட்டை வைக்க, அதை சேஸ் பண்ண வந்த இந்தியன் டீமில் ரோஹித் சர்மா மட்டும் 19 பால்ல 35 ரன் அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்த பேட்ஸ்மேன் யாருமே சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. அதனாலேயே 138க்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதனால ஸ்ரீலங்கா 110 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சு சீரீஸை 2-0 வின் பண்ணிட்டாங்க. சீரீஸை தோத்துட்டாங்க. அது மூலியமா பிரஸ் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண ரோஹித் சர்மா என்ன சொன்னாருன்னா, டொமஸ்டிக் கிரிக்கெட் தான் ரொம்ப முக்கியமானது. இந்தியன் டீமுக்கு டெஸ்ட்டுக்கும் ஓடிஐக்கும் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் விளையாடுற பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் பிளேயர்ஸை பிக் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதனால சூரியகுமார் யாதவும் புஜ்ஜிபாபு டோர்னமெண்ட் ப்ளே பண்ண போகிறதா இருக்காரு மும்பை டீமுக்காக. அதுக்கப்புறமா அவர் செலக்டர்ஸ் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு. என்னன்னா, சர்ஃப்ராஸ் கான் கூட சேர்ந்து அப்படியே கேப்டன்சியை கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கிரிக்கெட்டோடைய முக்கியமான நியூஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.